திறந்தவெளி விளம்பரங்கள் சம்பந்தமாக பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகள் ஏற்பட்டு வருகிறது. திறந்தவெளி விளம்பரங்களை தடுக்க வேண்டிய அரசின் பல்வேறு துறை அதிகாரிகள் அதை செய்யாமல் தங்களுடைய விருப்பு வெறுப்பு அரசியல் அத்துமீறல்களுக்கு அடிபணிந்து நடப்பதால் புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஒரு புகார் மனுவையும் கடந்த 2 மாதத்துக்கு முன்பு அனுப்பியிருந்தார். இந்நிலையில் எதிர்வரும் 10ஆம் தேதி எனது பிறந்தநாளை முன்னிட்டு கழக தொண்டர்கள், கழகத்தின் நிர்வாகிகள், என்பால் அன்பு கொண்ட சகோதரர்கள் யாரும் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் விதத்தில் பேனர்கள், கட்டவுட்டர்கள் வைக்கக்கூடாது என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி மீறி வைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என் நலனுக்கு எதிரானவர்கள் என்று என்னால் கருதப்படும் சூழ்நிலை ஏற்படும். எனவே அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பேனர், கட் அவுட் வைப்பதை தவிர்த்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முன்னுதாரணமாக திகழ சம்பந்தப்பட்டவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று தினம் புதுச்சேரி அரசில் அது கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசாக இருந்தாலும் அரசு சார்பு நிறுவனங்கள், அரசின் கார்ப்பரேஷன்கள் போன்றவற்றில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இந்த அரசில் 3ஆம் தர ஊழியர்களாக கேவலமாக கருதப்படுகின்றனர். ஒரு அரசு சார்பு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு குடும்பம் இருக்கும், பிள்ளைகள் இருப்பார்கள், வாடகை வீட்டில் வசிப்பார்கள், பிள்ளைகள் பள்ளியில் தனியார் பள்ளியில் கூட கல்வி பயிலுவாங்க. இவங்களுக்கு யாருக்குமே மாதந்தோறும் இந்த ஆளக்கூடிய இந்த அரசு அவர்களுக்கு உரிய சம்பளத்தை மனமுழுந்து வழங்குவதே இல்லை. ஏதோ அவங்களுக்கு வேண்டாம் விருப்பம் பிச்சை போடுற மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கோசம் எந்த ஒரு அரசியல் கட்சினா போராட்டம் நடத்தினா அதன் பிறகு ஏதாவது ஒரு நிதியிலிருந்து அவங்களுக்கு சம்பளத்தை எடுத்து போடுறது, இது போன்ற செயல்கள் என்பது இந்த அரசின் ஒழுங்கினமான செயல். இது சம்பந்தப்பட்ட துறையினுடைய உயர் அதிகாரிகளுடைய ஒழுங்கினமான ஒரு அந்த தாந்தோன்றித்தனமான செயலாகும்.
இப்போ அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு 9 மாசமா சம்பளம் போடல. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகிறாங்க. இன்னைக்கு 9 மாசமும் சம்பளம் இல்லை. அதே போன்று ஹவுசிங் போர்டில் ஒரு 8 மாசமும் சம்பளம் இல்லை. உள்ளாட்சி நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு மாதந்தோறும் அவங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவதில்லை. அதே போன்று அங்கன்வாடியில் பணிபுரியக்கூடிய பணி நிரந்தரம் செய்யப்படாத ஊழியர்களுக்கு 13 மாசமா இந்த அரசு அவர்களுக்கு உரிய சம்பளத்தை போடல. ஆனால் அவங்களுடைய உடல் உழைப்பு மட்டும் இந்த அரசாங்கம் பயன்படுத்திக்குது. அவங்கள வைத்து எல்லா வேலையும் வாங்கிக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய டீச்சருக்கு ஒரு 45,000 சம்பளம், நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் போடுறீங்க. அதே பணி நிரந்தரம் செய்யப்படாத டீச்சர் அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 தான் இருக்கும். ஆனால் அந்த சம்பளத்தை நீங்கள் அதே வேலை தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அந்த சம்பளத்தை நீங்கள் மாதந்தோறும் கொடுப்பதில்லை. இது பட்ஜெட்டில் நீங்கள் அரசு சார்பு நிறுவனங்கள், கார்பரேஷன் நீங்கள் தனியாக பணம் ஒதுக்குறீங்க. அப்படி இருந்தும் ஏன் அவங்களுக்கு உரிய சம்பளத்தை இந்த அரசு மாதந்தோறும் வழங்குறதுல உங்களுக்கு என்ன தடை? இப்போ அங்கன்வாடி ஒர்க்கர் வேலை தானே செய்கிறாங்க, ஹவுசிங் போர்டில் இருக்கிறவங்க வேலை தானே செய்கிறாங்க, காதி போர்டில் இருக்கிறவங்க வேலை தானே செய்கிறாங்க. இல்லை இப்போ அந்த குடிசை மாற்று பார்க்கில் இருக்கிறவங்க உட்காந்து நகராங்க. நீ உட்காந்துன்னா அவங்களை வீட்டுக்கு அனுப்பு. ஆள் தேவையில்லைன்னா அவங்களை வெளியே அனுப்பு. இல்லை எங்கே இந்த அரசு துறையில் ஆள் தேவையோ அங்கே அவங்கள அனுப்பிச்சு விடுங்க. ஏன் சம்பளமே போடாமல் இருந்தால் என்ன நியாயம் அது? ஆனால் வசூல் செய்கிற கார்பரேஷனில் மட்டும் சம்பளம் போடுறீங்க. இப்போ சாராயால கார்பரேஷனு அதில் லாபம் வருது, சம்பளத்தை போடுறீங்க. பவர் கார்பரேஷனு அதில் லாபம் வருது, சம்பளத்தை போடுறீங்க. இப்போ இதேமாரி உங்களுடைய தவறான கொள்கை முடிவால் பாப்ஸ்கோ, பேசிக்கு, கான்பெட்டு உள்ளிட்ட பல அரசு சார்பு நிறுவனங்களை ஈட்டு மூட்டிங்க. உங்களுடைய தவறான அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவால் உங்களுடைய கவர்மெண்ட்டுடைய முடிவு தான் என்ன? இந்த மாதிரி ஒரு செயற்கையான ஒரு நிதி தட்டுப்பாட்டை உருவாக்கி அந்தந்த கார்பரேஷன் மூடுறத உங்களுடைய வேலையா? இதுதான் உங்களுடைய வேலையா? இதில் வேற நீங்கள் வாரிய தலைவர் வேற போட போறீங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகை செய்திகள் வந்து கவர்னரை பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம். இந்த அரசாங்க வாரிய தலைவர் பதிலாக யாரும் போடாது. எம்எல்ஏலாம் ஏமாற வேணாம். இப்போ நான் சொல்கிறேன், போடவும் முடியாது இவங்களால். அதற்கான நிதிகளும் கிடையாது. அதுக்கான இந்த ஆட்சியாளர்களுக்கு உரிய மனமும் கிடையாது. சும்மா பேசி போக வேண்டியதுதான். இதில் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை வரும் பண்டிகை காலமான தீபாவளிக்குள் அவங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அதே போன்று ஒரு 55 மாதம் 60 மாதம் சம்பளமே போடாமல் வேலை வாங்கிக்கிறீங்க. பாப்ஸ்கோ, பேசிக்கு, அப்புறம் இந்த விவசாய பண்ணையில் வேலை செய்கிற கேவிக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 மாதம் வேலை வாங்கிக்கிறீங்க அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு இப்போ நீங்கள் சம்பளம் போடல, வேலையும் கொடுக்கல, வீட்டுக்கு அமிச்சிட்டிங்க. இது யார் செய்வாங்க? இது யார் செய்வாங்கன்னா யாராவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறான் தெரியுமா? கார்பரேட் கம்பெனி ஓனர், அவன் செய்யக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் செய்யுது. ஒரு திருட்டுத்தனம் பண்ணி அங்கே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை ஏமாற்றி அவனுடைய உடல் உழைப்பை சுரண்டிக்கின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவானுங்க. அந்த வேலையே இந்த அரசாங்கம் செய்யுது. 50 மாதம் 60 மாதம் அவனுடைய உழைப்பை வாங்கிக்கின்னு, அவங்கள வேலையை வாங்கிக்கின்னு, இப்போ உனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே தேர்த்திட்டு அவன் வேலை செஞ்சான் இல்லையா, அதுக்குரிய சம்பளமும் போடலன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எதுக்கு? இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலைமைச் செயலர் எதுக்கு? இவங்க 2 பேர் பேர்லையும் நியாயமா இவங்க தொழிலாளியை மோசடி பண்ண வழக்கு இவங்க பேர்ல போடணும். உழைப்பு மட்டும் வாங்கி சம்பளம் கொடுக்காம இருக்கிறீங்க இல்லையா, நீங்க காரணத்தை காட்டக்கூடாது. அந்த அதிகாரி அவன் தப்புட்டான், இவன் தப்புட்டான், இவங்க ஏன் வேலைக்கு வச்சாப்ப, அதெல்லாம் கிடையாது. அவன் வேலை செஞ்சுக்கிறான் இல்லையா ஊழியர், அவங்ககிட்ட இந்த அரசாங்கம் வேலை வாங்கினீங்க இல்லையா,
அவனுக்கு உரிய சம்பளத்தை கூட மானம் சூடு சொன்ன வேணாம் உங்களுக்கு. ஒருத்தனோட உழைப்பு மட்டும் வாங்கிக்கின்னு நல்லா அவனை வந்து கசக்கி பிழிஞ்சிட்டு 5 வருஷம் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்காம வெளில அனுப்புவீங்களா? வெக்கப்பட வேணாம் கவர்மெண்ட்டு? வயிறு எறிய வேணாம்? என்னடா நம்ம தொழிலாளியாச்சு, இவ்வளவு நாள் நம்மகிட்ட அரசாங்கத்தில் வேலை செஞ்சானே, அவன் சம்பளமே இல்லாமல் வெளியில் இருக்கிறானே, ஏதாவது அவனுக்கு சம்பளம் ஒன்று என்ன வேணாம்? அதுக்கு எதுக்கு இங்கே வந்து ஒரு அரசாங்கம், ஒரு முதலமைச்சர், அமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர், இதெல்லாம் நீங்கள் சுத்தமாக கழிச்சிட்டு இங்கே வந்து என்னென்னு கேட்டால் அதிகாரிகள் ஆட்சியை கொண்டு வந்துட்டு போயிடலாம். என்ன கேட்டால் இங்கே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை வீட்டுக்கு அமைச்சிட்டு மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டிலே இவங்க வந்து கவர்மெண்ட் கொண்டு போயிடலாம் நினைக்கிறார். எதுக்கு இந்த கவர்மெண்ட்? இது மக்களுக்கான கவர்மெண்ட்டாவே இல்லை. இது நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சுமத்துறோம். அது யாராக இருந்தாலும் இப்போ சொல்கிறாரு இல்லைங்களா, இப்போ பிஜேபியில் நான் எல்லாத்தையும் விலங்கு கொடுப்பேன்னாரு ஒரு அமைச்சர். எங்கே விலங்கு கொடுத்தாரு தெரியல. நாராயணசாமி மேலே கேஸ் போடுன்னு சொல்கிறாரு. நாராயணசாமியை சகோதரர் நமச்சிவாயம் மிரட்டுறாருன்னு நினைக்கிறான். நாராயணசாமி வந்து பனங்காட்டு புலி, பனங்காட்டு எலி. அது என்னது? பனங்காட்டு எலி. இந்த நமச்சிவாயத்தினுடைய சலசலப்பு அது அஞ்சுமா என்னன்னு தெரியல. இது என்ன இது? அவர் ஏதாவது வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன்னு நீங்கள் போல் சொல்லுங்கள், நான் உடனே வழக்கு தொடருவேன், அதை தொடருவேன், இது தொடருன்ட்டு நீங்கள் என்ன வழக்கு தொடர போகிறீங்க? அவர் தான் உங்கள் பேரில் வழக்கு போட போகிறாராம் சொல்லிங்கிறார். இதுக்கெல்லாம் வழக்கு போட இந்த மாதிரி போலி வெத்தவுட் அறிக்கை விட்டுனுக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும். காங்கிரஸும் பிஜேபியும் உருப்படியாக எதையுமே செய்யாமல் போலி வெத்தவுட் இதை விடுறீங்க. போன கவர்மெண்ட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாது காங்கிரஸ் 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். இந்த கவர்மெண்ட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததுக்கு பிஜேபி காரணம். 3 வருஷம் ஆட்சியில் இருக்கு. யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் ரெண்டு பேரும் ஏன்ட்ட வாங்கலாம், பேசுவோம். நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல உண்மையான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் ஒரே மேடையில் அதிமுக சார்பில் என்கிட்ட வந்து பேசுங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் ஏன் நடத்தாததுக்கு என்ன காரணம்? அவர் சொல்கிறாரு அது போதிய நிதி இல்லை, சில இது இல்லை. என்ன போதிய நிதி இல்லை? நீ வந்து அப்போ வந்து மத்திய அரசாங்கத்துடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி எதிர்க்கிறீங்களா? பிரதமர் மோடி வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து இந்தியா ஃபுல்லாக நடத்தணுன்றாரு. அப்ப மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை வந்து பிஜேபி அமைச்சர் எதிர்க்கிறாரா? ஓப்பனா சொல்லுங்க. இந்த பிரதமருக்கு மூளை இல்ல. இங்க வந்து புதுச்சேரி மாநிலத்தில் வந்து உள்ளாட்சி நடத்த சொல்றாரு. எப்படி நடத்த முடியும்? இப்ப சொல்றேன் இல்ல, எப்படி நடத்த முடியும்? அதை அங்க கேளுங்க. ஏன் அந்த பிரதமர் மோடி போன வந்து தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இந்தியாவிலேயே உள்ளாட்சி நடத்தாத ஒரே மாநிலம் புதுச்சேரி சொன்னீங்க இல்லையா? நீங்க சொன்னதை நம்பி தானே ஜனங்களாம் ஓட்டு போடுது. கிராமப்புற சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலையில் இருக்கிற மக்கள் வந்து உங்களை நம்பி ஓட்டு போட்டான். ஏன் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தல? அப்ப பெண்களுக்கும் அட்டவணை இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் எதிரான ஒரு இயக்கம், எதிரான ஒரு கட்சி பிஜேபியும் அந்த காங்கிரஸும். இதை நாங்க பகிரங்கமா சொல்றோம். நாங்க ஒரு ஆட்சியாளர்னா ஒரு வார்த்தையில வந்து இது இருக்கணும், நாவன்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அழகு வந்து நாவன்மை, பொய் வரக்கூடாது. சமயத்துக்கு தகுந்த மாதிரி பற்றி பேசக்கூடாது. சமயத்துக்கு தகுந்த மாதிரியே ஒரே பிரச்சனையில் பெரட்டி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாராயணசாமியும் பிஜேபியை சேர்ந்த நமச்சிவாயமும் பேசி வருவது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து 12 நாள் தான் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற கூட்டம் நடக்குது. ஓகே, அதுக்கு மேலே எம்எல்ஏ பணி இல்லை போல இருக்குது. 12 நாள் நடத்துறீங்க, நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடத்துறீங்க, சந்தோஷம். 12 நாள் நடக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்துக்கு ஒரு இடம் ஏற்கனவே இருக்குது. உங்களுக்கு என்ன இடம் பத்தலையா? இப்போ 33 எம்எல்ஏ, நீங்கள் என்ன 66 எம்எல்ஏ ஆக்கிட்டீங்களா? அதே 33 எம்எல்ஏ தானே. உங்களுக்கு இட வசதி பத்தலைன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த சூதாட்ட கிளப்பு இருக்குது இல்லையா, அரசாங்கம் சொந்தமான இடம், அதை இஷ்டு சேர்த்து கட்டிப்பாங்களாம். அதுக்கு 584 கோடி ரூபாய் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு, கட்டுமான பணிக்கு மட்டும் 584 கோடி ரூபாய். நிலத்தினுடைய மதிப்பு ஒரு 400 கோடி. 1000 கோடி அரசாங்கத்துடைய பணத்தில் ஒரு ஆண்டுக்கு வெறும் 12 நாள் நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணு நினைக்கிறீங்க. ஓகே, சந்தோஷம். ஆனால் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் அரசாங்கத்தினுடைய தவறால்
பெருகி வரக்கூடிய தொற்று நோய். நீங்கள் பார்த்தீங்கன்னா வைரல் ஃபீவர், டெங்கு காய்ச்சல், இது வந்து கேஷுவாலிட்டியுடைய அவல நிலை. புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேஷுவாலிட்டியுடைய அவல நிலை. இதில் வந்து ஒரு பெட்டில் வந்து 3 பேர், கீழே எல்லாரையும் உட்கார வச்சு படுக்க வைக்கிறீங்க. இந்த கேஷுவாலிட்டியில் அதிகப்படியான பெட்டுகளை போடுவதற்கு உங்ககிட்ட நிதி இல்லைன்னு சொல்றீங்க, வசதி வாய்ப்பு இல்லைன்றீங்க, காசு இல்லைன்றீங்க. ஒரு 60 பேர் தங்கக்கூடிய அந்த அறையில 300 பேர் படுக்க வைக்கிறீங்க. ஒரே பெட்ல 2 பேர் 3 பேர். கடவுள் கூட உங்களை மன்னிக்க மாட்டான். ஏன்னு கேட்டா டெங்கு காய்ச்சல் வந்திருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். டெங்கு காய்ச்சல் உள்ளவனையும் சாதா ஜுரம் உள்ளவனையும் ஒரே பெட்ல படுக்க வச்சா அவனுடைய நிலைமை என்ன? இருக்கிற மருத்துவர்களுக்கு மூளை இல்லையா? மூளை இருக்குது அவங்களுக்கு, வேற வழி தெரியல. பாவம், அவங்க வர பேஷண்ட் கிட்ட திட்டு வாங்குறாங்க. ஏன் திட்டு வாங்குறாங்க? இந்த அரசாங்கத்துடைய தவறான முடிவால. ஒரு காலத்துல புதுச்சேரி தலைமை மருத்துவமனைனா அவ்வளவு வந்து பேரும் புகழுமா இருந்தது. இன்னைக்கு அதனுடைய நிர்வாகத்தை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் சீர்குலைக்கிறீங்க. திட்டமிட்டு போதிய படுக்க வசதி கூட போட முடியாம உங்களுக்கு என்ன அப்படியேப்பட்ட இது? நீங்க அப்படியேப்பட்ட அப்பட்டக்கர் கவர்மெண்ட் நீங்க. மக்களுடைய உயிர் சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு என்ன விளையாட்டு? ஏன் விளையாடுறீங்க? ஏதோ ஒரு அறையில ஒரு 100 படுக்க போடக்கூடாதா? எவ்வளவு இடம், எத்தனை பில்டிங் சும்மா சாத்தி போட்டு வச்சிருக்கீங்க? இப்ப அங்க ஒரு பீச் ரோட்ல போட்டீங்களா, ஒரே ஒரு கவர்னர் கோசம் போய் உட்காந்து பாக்குறீங்க. 12 கோடி செலவு பண்ணிட்டு சுத்தி 3 தடவை இது வரைக்கும் சுத்தி வந்தீங்க. ஒரு நாளைக்கு 300 பேர் கீழே படுத்துக்கிறான். அதை பத்தி இந்த அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லை, சிந்தனை இல்லை. இந்த துணைநிலை ஆளுநர் அவர்கள் மக்கள் மீது அக்கறை இருந்தால் மருத்துவமனைக்கு உடல்நல கோளாறினால் வரக்கூடிய அனைத்து மருத்துவர்களுக்கும் முதலில் படுக்க வசதியை அரசு சரியாக செய்துவிட்டு அதன் பிறகு நான் தங்குவதற்கு இடவசதி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப தவறு. இந்த நீ பாக்குறது இல்ல, அவங்க பாக்குறது தான் இருக்கா. எவ்வளவு பேஷண்ட் உட்காந்துறாங்க கீழே. இத மாதிரி ஒரு இது நடக்குமா? ஒரு மனசாட்சி வேணா? கீழே படுத்துக்கின்னு கீழே உட்கார வச்சுக்கின்னு அந்த தரையில அத்துமீறின ஆணவத்தனமான செயல்களுக்கு 2026 மக்கள் சரியான பாடத்தை உங்களுக்கு போட்டுவாங்க. அதான் பில்டிங்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க, பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டிட்டாங்க, வாடகை கொடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ எல்ஜியை தங்க வைக்கிறது ஒரு 12 கோடி செலவு பண்ணுறாங்க புதுசா. ஆனால் இங்கே இருக்கிற பெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 50 பெட்டு எக்ஸ்ட்ரா போட முடியல உங்களுக்கு. காங்கிரஸ் எப்ப? இன்னைக்கா? அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் மட்டும்தான் வருவாங்க. கூத்தடிக்குது. ஒரு தொடப்பத்தை எடுத்துவானுங்க, ஒரு இது எடுத்துவானுங்க, ஒரு பாயை எடுத்துவானுங்க, ஒரு தலைமை எடுத்து. மற்ற நாள்லாம் கவர்னர் முதலமைச்சர் எல்லாம் போய் கடற்கரையில் இருக்கிற ஜவுத்தல் பையை எடுத்து போடுவாங்களாம். மற்ற நாளில் கடல் அலையாக அடிக்கிறது கிடையாது, குப்பையை சேர்றது கிடையாது. மற்ற நாள்லாம் ஒன்று இருக்குமே. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் வரக்கூடிய நோயாளிகளுக்கு பொது மருத்துவமனையில் உரிய படுக்கை வசதி செய்துவிட்டு தான் தங்குவதற்கு இந்த அரசு இடத்த வந்து அது என்ன செய்யறாங்க? பராமரிக்கிற வேலையை செய்யலாம். முதல்ல அந்த வேலையை செய்ய சொல்லணும். நான் போக மாட்டேன், நான் பழைய பில்டிங்ல இருக்கிறேன்னு சொல்லணும். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.